ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மழைக்கு இந்த குளிருக்கு நல்ல இதமாக சூடாக ருசியாக மணக்க மணக்க ரசம், தக்காளி ரசம் எப்படி செய்யறதுனா காமிக்க போகிறேன். இது என் ஸ்டைல் ரசம். என் ஸ்டைல்னால் எங்கள் அம்மா செய்கிறது ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா சுட சுட சோத்தில் நல்லா சுட சுட ரசத்தை அப்படியே அப்படியே மலைச்சாரல் மாதிரி ரசத்தை அப்படியே கரண்டியில் கொட்டி நல்லா பிசைஞ்சி முருகலாக உருளைக்கிழங்கு வறுத்து எல்லாமே சூடாக இருக்கணும். சூடாக வச்சு இந்த உருளைக்கிழங்கோடு இந்த ரசம் சாதமும் வச்சு சாப்பிட்டா உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இந்த குளிருக்கும் நல்லா இதமாக இருக்கும். மழை காலங்களில் ரசம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த குளிருக்கு உடம்பை தாங்கும். மிளகு, ஜீரகம், பூண்டெல்லாம் போட்டு செய்கிறது. இந்த ரசம் வந்து எங்கள் அம்மா ரொம்ப அற்புதமாக செய்வாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எங்கள் அம்மா ரசம்னா ஸ்பெஷலாக கேட்டு வாங்கிட்டு போவாங்க. எங்கள் அம்மாட்ட கற்றுக்கிட்ட ரசம் இது. இந்த ரசம் வந்து எப்படி செய்யணும்னு இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வானொலி வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூனு துவரம் பருப்பு போடுறேன். அடுத்து ஒரு சின்ன ஸ்பூனில் மல்லி, துவரம் பருப்பு, மல்லி, ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், நச்சீரகம், சின்ன ஜீரகம், சின்ன சிட்டிகையில் போடுங்க. வெந்தயம் கொஞ்சம் கூட போனால் லேசாக கசப்பு தன்மை வரும். இல்லை 2 வரமிளகாய் காரத்துக்கு. இப்போ இதை அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வருங்க. கருகிடாமல் அந்த சட்டியோட சூட்டில் இது வந்து நல்லா பொரிஞ்சு செவந்து வரணும். அப்போ தான் பொடியாக நுணுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சாதாரணமாக ரசப்பொடி நீங்கள் ஸ்டோர் பண்ணி மொத்தமாக வச்சுட்டு செய்கிறத காட்டிலும் இது மாதிரி அப்பப்போ ரசத்துக்கு செஞ்சு வறுத்துட்டு செய்யுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஏன்னா ஸ்டோர் பண்ணி வச்சா அந்த வாசனை கொஞ்சம் குறைஞ்சிடும். அதனால் இப்போ நான் செய்கிற மாதிரி இல்லை ஒவ்வொரு சின்ன சின்ன அளவு காமிச்சிருக்கேன் பாருங்கள். துவரம் பருப்பு, மல்லி, மிளகு, ஜீரகம், வெந்தயம், மிளகாய் இதை போட்டு நல்லா சட்டியில் சூடாக வறுத்துடுங்க. சிம்மில் வச்சுட்டு வருங்க. நல்லா பொரிஞ்சு வறுபட்டோன்னே இறக்கி தட்டில் வச்சுக்கிறேன். ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து ரசத்துக்கு முன்னாடி நம்ம தக்காளியும் புளியும் வேக வச்சு எடுப்போம். சாதாரணமாக தக்காளியை கரைச்சிட்டு ரசம் வைப்பாங்க. எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. நமக்கு எவ்வளோ ரசம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 கப்பு ஊற்றிருக்கேன். அதில் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டுக்கோங்க. 3 தக்காளி பழம். இது வந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த ரசம். 3 நல்லா பழுத்த தக்காளி பழமும் போட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் வேக விடுங்க. இந்த இப்போ கொதிக்கிற தண்ணியில் இந்த புளியும் தக்காளியும் வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்த பொடி வந்து ஆறிட்டு அந்த வறுவல் அதில் வந்து கொஞ்சம் பூண்டு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கிட்டு அதை வந்து இப்போ மிக்சியில் வந்து ஒரு பொடி பண்ணி காமிக்கிறேன். பல்ஸ் மோடில் போடுங்க. வந்து ரொம்ப மைய நச்சிடக்கூடாது. ரசத்துக்கே வந்து பொடி வந்து 1-2 இருக்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நான் வந்து பொடி இப்போ நுணுக்கிட்டேன். இப்போ வந்து தக்காளி பழம் வந்து நல்லா வெந்து வருது கொதிக்கிற தண்ணியில். சாதாரணமாக தக்காளி பழத்தை வந்து நம்ம புளியும் தக்காளியும் போட்டு தண்ணியில் கரைச்சி நம்ம வந்து ஒரு கொதி விட்டு தான் நம்ம ரசத்தை இறக்கிட்டு சாப்பிடுவோம். இந்த மெத்தடில் நீங்கள் ரசம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தக்காளி வந்து வெந்தது கடையால் வந்து நல்லா வெந்து வெடிச்சு இருக்கும். இது மாதிரி வெடிச்சு இருக்கும். நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் உள்ள தோலை ஃபுல்லாக நம்ம எடுத்துடுவோம். தோலெலாம் எடுத்துகிட்டு கசக்கிட்டு ரசத்தை போடுங்க. சக்கை இல்லாமல் இல்லை. இப்போ நல்லா ரசம் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ வந்து எல்லா தோலையும் எடுத்துகிட்டு தக்காளி நல்லா வெந்ததாலும் சூடாக இருக்கும். சூடு கொஞ்சம் ஆறின பிறகு இந்த தோலெலாம் எடுத்துட்டு கையாலே கசக்கி விட்டுருங்க. அதை கசக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிறேன். சூடாக இருக்கும். சூடு ஆறின பிறகு செய்யுங்க. இந்த தக்காளி தண்ணியில் வேகிறது நல்லா கையாலே மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா இது மாதிரி வந்துடும். இப்போ அந்த வேக வச்ச தண்ணியில் இந்த தக்காளியும் கசக்கிட்டு போட்டுக்கோங்க. புளியெல்லாம் சேர்த்து வேக வச்சா அந்த தண்ணி அதில் இப்போ தக்காளியும் கசக்கி சேர்த்துக்கிட்டேன். இப்போ தாளிக்க போகிறோம். வானிலையில் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு 1 ஸ்பூனு கடுகு, 2 வரமிளகாய், 1 கை கொத்து கருவேப்பிலை நல்லா போடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ரசத்துக்கு பொரிஞ்சு வரட்டும். இந்த தக்காளியோட இந்த ரசத்தோட ஸ்பெஷலே என்னென்னா நம்ம புளியும் தக்காளியும் நல்லா வேக வச்சு பொடி ஆட்டிய டைமில் அந்த டைமில்
நம்ம வறுத்து இப்போ நுணுக்கி செய்கிறோம் இது. அதனால் வாசனை நீங்கள் ரசம் தாளிக்கிறப்பே மாடி வீட்டுக்கும் எய்த்த வீட்டுக்கும் கொல்லை வீட்டுக்கும் அடிக்கும். அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும் இந்த ரசம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். நல்லா கடுகு பொரிஞ்சு மிளகாவும் நல்லா வறுப்பட்ட உடனே இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளி, புளி, வேக வச்ச புளி தண்ணியும் சேர்த்து அதில் கொட்டிடுவோம். அதில் ரசம் எப்போதுமே கொதிக்கக்கூடாது. ஒரு லேசாக சுற்றி நுரையா வர்றப்பே ஆஃப் பண்ணிடணும். கொதிச்சா அந்த வாசனை போயிடும். இந்த தாளித்து கொட்டின உடனே அதில் மஞ்சத்தூள் போட்டுப்போம். ரசத்துக்கு கட்டாயம் மஞ்சத்தூள் சேர்க்கணும். அதில் ரசத்துக்கு தேவையான கல் உப்பு. இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கும். பெருங்காயம் இது மாதிரி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். தாளிக்கிறப்ப சேர்க்குறத காட்டிலும் ரசம் கொதிக்கிற மாதிரி கொதிக்கிறதுக்கு முன்னாடி பெருங்காயத்தை போட்டு ஒரு கலக்கு. இந்த உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காய பவுடர் இதெல்லாம் ரசத்தோடு ஒரு கலக்கிடுங்க. கலக்கிட்டு அந்த சமயத்தில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த ரசப்பொடியை இந்த ரசத்தில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு கொதி, இந்த சமயத்தில் மட்டும் அடுப்பை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரசம் கொதிச்சா அந்த வாசனையே போயிடும். சுற்றி நுரையோட லேசாக பொங்கி வரப்போ டக்குன்னு ஸ்டவ்வை அதை பாருங்க, சுற்றி பொங்கி வருது, நுரைச்சி வருது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்க விட்டுறாதீங்க. ஆஃப் பண்ணிட்டேன் நான் அடுப்பை. கொத்தமல்லி தலையை போடுங்க. இப்போ நல்லா வாசனையாக மணக்க தக்காளி ரசம் அற்புதமாக செஞ்சுருக்கேன். வாசனை இப்போயே எனக்கு அப்படி சாப்பிட்ணும் போல் தோணுது. அது மாதிரி மழை காலத்தில் எப்போதுமே டெய்லியும் ரசம் சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில். உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. சளி பிடிக்காமல் இருக்கும், செரிமானத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், சூடாகவும் சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் மழை காலத்தில் ரசம் அதே இப்போ நான் செஞ்சுருக்கிற மெத்தடில் எங்கள் அம்மா எப்போதும் செய்கிற மெத்தடு. நாங்கள் அத்தனை பேர் இந்த ரசம் சாப்பிட்டு தான் வளர்ந்தோம். அவ்வளோ உடம்புக்கும் நல்லது, அவ்வளோ சத்தானது இந்த ரசம், மிளகு ரசம். அதனால் நான் சொன்ன மெத்தடில் இந்த ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். என் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.